இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல நீங்க ஃபீஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 3000 ரூபாய் என்ற அளவுல தான் ஃபீஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடிப்படை சம்பளம் பாக்குறப்ப 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 என்ற அளவில் இருக்கின்றது. இந்த அளவிற்கு அதிகப்படியான சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு படிப்பு அப்படிங்கிறது தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ். ஆனா இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள்ல படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில அவர்கள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் நம்ம லாஸ்ட் வீடியோல குறைவான கட்டணத்துல டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல பொறியியல் படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதை பார்க்காத மாணவர்களுக்காக அது சார்ந்த லிங்க் அப்படிங்கறத நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மாணவர்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி அதை தெரிந்து கொள்ளுங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த வீடியோல மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்கணும்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் போன்ற நுழைவுத் தேர்வை தவிர்த்து அவர்களுடைய அந்த மருத்துவ கனவை நனவாக்குவதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப மாணவர்களே, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகள் மற்றும் சுயநிதி அஃபிலியேட்டட் கல்லூரிகளின் மூலமாக 19 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக இருக்கின்றது. அப்ப என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வரிசையில பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரபி டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, critical care technology, dialysis technology, physician assistant, accident and emergency care technology, respiratory therapy, B-Optim, Bachelor of Occupational Therapy, BSc Neuroelectrophysiology, BSc Clinical Nutrition என இந்த 19 வகையான கோர்சஸ் மாணவர்களுக்கு இருக்கின்றது. இப்ப மாணவர்களே, அடுத்தபடியாக இந்த மெடிக்கல் கோர்சஸ் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளவு டியூரேஷன் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் இந்த பாடப்பிரிவுகளை மாணவர்கள் படிப்பதற்காக ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது 4 வருடம். பிபிடி மற்றும் பிஓடி இந்த கோர்ஸை மாணவர்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா 4 வருடம் கல்லூரிகளிலே படிக்க வேண்டும். அது கூட 6 மாதம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறது மாணவர்கள் எடுத்திருக்க வேண்டும். இந்த 19 கோர்சஸ்ல மற்ற கோர்சஸை பொறுத்தவரையிலும் 3 வருடம் கல்லூரிகள்ல படிக்கணும். அதனோடு 1 வருடம் கட்டாயம் அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறது எடுத்திருக்க வேண்டும். இப்ப மாணவர்கள் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, B.Optim இந்த படிப்புகளுக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது இயற்பியல், வேதியியல், கணிதம் இந்த பாடங்களை எடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 3 பாடங்களையும் படிப்பதற்குண்டான வாய்ப்பை பெறுகின்றார்கள். மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்தவரையிலும் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் இந்த 3 பாடங்களையும் கட்டாயம் மாணவர்கள் படித்திருக்க வேண்டும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தமிழகத்துல எப்படி இருக்குது, இப்ப எந்தெந்த மாதிரியான கல்லூரிகள்ல போய் மாணவர்கள் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசு மருத்துவ கல்லூரிகளை மட்டும்தான் இந்த 19 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. செல்ஃப் பைனான்ஸ் இந்த அஃபிலியேட்டட் கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி இந்த 4 பாடப்பிரிவுகளை மட்டும் படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப மாணவர்களே, இந்த அரசு மருத்துவ கல்லூரிகள்ல நீங்க ஃபீஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 3000 ரூபாய் என்ற அளவுல தான் ஃபீஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல பிஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ஒரு வருடத்திற்கு 43,000 ரூபாயாக இருக்கின்றது. பிஎஸ்சி நர்சிங்குக்கு 45,000 ரூபாயும், பிபிடி மற்றும் பிஓடி இந்த படிப்புகளை செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டுல போய் மாணவர்கள் படிக்கணும்னா அவர்களுக்கான ஒரு வருடத்தை ஃபீஸ் அப்படிங்கிறது 33,000 ரூபாய். இந்த ஃபீஸோட சேர்த்து மாணவர்கள் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் மற்றும் இதர கட்டணங்கள் என 85,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரை நீங்கள் கட்டணமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு நம்ம பார்த்தரலாம். பிஃபார்மை பொறுத்தவரையிலும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 82 கல்லூரிகளுக்கு மட்டும்தான் வந்து அங்கீகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 82 கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 7,190. செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல நான் மைனாரிட்டி கல்லூரியாக இருக்கின்ற பொழுது மொத்த இடங்கள்ல 65% இடங்கள் அப்படிங்கிறது அரசு ஒதுக்கீட்டுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த கல்லூரிகள் மைனாரிட்டி கல்லூரிகளாக இருக்கின்ற பட்சத்துல மொத்த இடங்கள்ல 50% இடங்கள் கட்டாயம் அரசு ஒதுக்கீட்டுக்காக வழங்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில நீங்க லாஸ்ட் இயர் இந்த 82 கல்லூரிகளில் இருந்து
அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைத்த பிஃபார்ம் கோர்சஸினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 4605. இதே போன்றுதான் பிஎஸ்சி நர்சிங்குக்கு 223 கல்லூரிகளுக்கு கடந்த வருடம் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த கல்லூரிகளிலிருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைத்த இடங்களினுடைய எண்ணிக்கைங்கிறது 9214. பிபிடி படிப்புகளை வழங்குவதற்காக 50 கல்லூரிகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் அப்படின்னு லாஸ்ட் இயர் இருந்தது. அந்த 50 கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த பிபிடியினுடைய அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 1882. பிஓடி படிப்புகளை பொறுத்தவரை 9 கல்லூரிகளிலிருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 363. ஒட்டுமொத்தமாக லாஸ்ட் இயர் இந்த செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளிலிருந்து அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 16064. மாணவர்களே, அடுத்தபடியாக அரசு மருத்துவ கல்லூரிகள்ல இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் இடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தரலாம். 2 அரசு மருத்துவ கல்லூரிகளை மட்டும்தான் அந்த பிஃபார்ம் அப்படிங்கிற கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப 120. பிஎஸ்சி நர்சிங் மேல் பொறுத்தவரை 35 இடங்களும், பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு 315 இடங்கள் காணப்படுகிறது. இப்ப பிஎஸ்சி நர்சிங் இந்த படிப்பை 6 அரசு மருத்துவ கல்லூரிகள் மட்டும்தான் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிபிடியை பொறுத்தவரையிலும் 3 அரசு மருத்துவ கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது. மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 80. பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி 25 இடங்கள் மட்டும்தான் காணப்படுகிறது. 12 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 220 இடங்கள் காணப்படுகிறது. பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக்னாலஜி 50 இடங்களும், கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி 35 இடங்களும், பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெராப்பி 30 இடங்கள், பி ஆப்டிம் இந்த கோர்ஸுக்கு 115 இடங்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி 230 இடங்களும், ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி 280 இடங்களும், கார்டிக் டெக்னாலஜி 146, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 130, டயாலிசிஸ் டெக்னாலஜி 195, பிசிசியன் அசிஸ்டன்ட் 220, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 200 இடங்களும், ரெசிபிரேட்டரி தெரபியை பொறுத்தவரையிலும் 134 இடங்களும், கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்சஸ் 20 இடங்களும், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலும் 20 இடங்கள் மட்டும் அரசு மருத்துவ கல்லூரிகள்ல காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவ கல்லூரிகள்ல இந்த பாராமெடிக்கல் கோர்சஸுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2600. மாணவர்களே, இந்த அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய இந்த 2600 இடங்களுக்கும் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த 16000க்கும் மேற்பட்ட இடங்களுக்கும் தான் இந்த செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் இந்த கலந்தாய்வினை நடத்துகின்றார்கள். இந்த கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் போர்டு எக்ஸாம்ல இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த பாடங்களிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. லாஸ்ட் இயர் பொறுத்தவரை இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது ஜூன் 16ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருடம் அதே போன்று ஜூன் 2வது வாரத்துல பாராமெடிக்கல் கலந்தாய்வு சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு இடம் கிடைக்காத மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகள் அப்படிங்கிறது. அப்ப என்னென்ன மாதிரியான டிப்ளமோ கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தா டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ், டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், இது கூட பாராமெடிக்கல் சர்டிபிகேட் கோர்சஸ் 16 வகையான கோர்சஸ் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் என்ற ஒரு கோர்ஸ் மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. இந்த அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்ல என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வருடம் படிக்கக்கூடிய டென்டல் மெக்கானிக்ஸ், டென்டல் ஹைஜீனிஸ்ட், டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ரேடியோ தெரபி டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, டிப்ளமோ இன் பார்மசி, 1 வருடம் படிக்கக்கூடிய ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ் மற்றும் டிப்ளமோ இன் ஆப்தமிக் நர்சிங் அசிஸ்டன்ஸ் என்ற 1 வருட படிப்புகளும் மாணவர்களுக்காக படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. மாணவர்களே, நீங்க பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ சான்றிதழ் படிப்புகளை படிச்சிருந்தாலும் சரி, இது படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அரசு துறைகளிலும் சரி, தனியார் துறைகளிலும் எண்ணற்ற வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. இது கூட நீங்க ஃபாரின்ல இது படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு காத்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற MRB தான் இந்த மருத்துவம் சார்ந்த பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஆப்தமிக் அசிஸ்டன்ட் 93 வேகன்சிக்கான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடிப்படை சம்பளம் பாக்குறப்ப 35,400 ரூபாயிலிருந்து 1,12,400 என்ற அளவில் இருக்கின்றது. இந்த அளவிற்கு அதிகப்படியான சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு படிப்பு அப்படிங்கிறது தான் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ். நீங்க லாஸ்ட் இயர் இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 29 கேட்டகரியில 4,000
3133 போஸ்ட ஃபில் பண்ண போறதாக ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த பாராமெடிக்கல் டிகிரி டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு உண்டானது. எனவே மாணவர்களே, அரசு துறைகள் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள்ல படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நர்சிங் படிப்புகளையும் நீங்க அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள்ல படித்து முடித்த பிறகு தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைல் கவுன்சில் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல நீங்க பதிவு செய்திருந்தால் மட்டும்தான் செவிலியராக நீங்கள் பணியாற்ற முடியும். அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகள்ல படித்து வருகின்ற பொழுது இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிகப்படியான அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகள் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, நீங்க பாராமெடிக்கல் கோர்சஸை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அட்மிஷன் போடுங்க. கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லயும் tnmedicalselection.org அது கூட டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு எந்தெந்த கல்லூரிகள்ல அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு கல்லூரிகள்ல போய் நீங்க படித்து வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம அடுத்த வீடியோல வெட்டினரி, அக்ரிகல்ச்சர், பிஷரிஸ், லா மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். மாணவர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.